நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணம் நள்ளிரவு முதல் உயர்கிறது. பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு கீழ் உள்ள சாலையின் சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயரும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன் மூலம் நாடு முழுவதும் 460க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. இதில் தமிழகத்தில் மொத்தம் உள்ள 28 சுங்கச்சாவடிகளிலும் புதிய கட்டணம் அமலுக்கு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலையில் பரனூர், சென்னசமுத்திரம், வானகரம், சூரப்பட்டு ஆகிய 4 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்த சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் கார், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு நாளை முதல் 5 முதல் 40 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று லாரி உட்பட கனரக வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் 45 முதல் 240 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள 5 சுங்கச்சாவடிகள் மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருப்பதால் அவற்றை அகற்றுமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு அண்மையில் கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் அங்கெல்லாம் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு வாகன உரிமையாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சுங்கச்சாவடி கட்டணமும் உயர்ந்துள்ளது. இதனால் ஏற்படும் கூடுதல் செலவை ஈடுகட்ட சரக்கு கட்டணம் உயர்த்தப்படும் சூழல் இருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் நவீன வசதிகளுடன் கூடிய மத்திய சதுக்கம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வெளிநாடுகளில் உள்ளது போன்று உலகத்தரத்தில் கட்டமைப்புகள் அமைந்துள்ளதாகவும் மெய்சிலிருக்கின்றனர் பொதுமக்கள். ரிப்பன் மாளிகை, விக்டோரியா பொதுக்கூடம், சென்ட்ரல் ரயில் நிலையம், ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை போன்றவை சென்னையின் அடையாளமாக திகழ்கின்றன. இந்த கட்டடங்கள் இடையே உள்ள பகுதியை உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்தும் நோக்கில் 2015ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் மத்திய சதுக்கம் திட்டம் உருவாக்கப்பட்டது. 400 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நில மேற்பரப்பு மேம்பாடு, பயணிகளுக்கான நடைபாதைகள், பேருந்து நிறுத்தங்கள், சுரங்க நடைபாதைகள், பல அடுக்கு வாகன நிறுத்தம் உள்ளிட்ட கட்டமைப்புகளுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் முதற்கட்டமாக 34 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் அழகுபடுத்தப்பட்ட நில மேம்பாட்டு வசதிகள் மற்றும் சுரங்க பாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள டென்சைல் கானோபி, பர்கோலாஸ் மற்றும் கிரானைட் இருக்கைகளில் அமர்ந்து மத்திய சதுக்கத்தின் அழகை ரசித்து வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். சென்னைக்கு நான் 2005 வேலைக்கெல்லாம் வருவேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பார்க்குக்கு மயிலாப்பூர்லாம் வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. இப்போ பார்க்கறதுக்கே சென்னை நல்ல ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்குது. மக்களுக்கு ரொம்ப பயன்பெற அளவுக்கு இந்த சப்வே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ முதல் முறையாக இன்றைக்கி நானும் அதை அனுபவித்தேன். வந்த ஜனங்கள்லாம் உட்காரத்துக்கு நல்லாவே அருமையாக இருக்குது. பார்க்குக்கு இப்போ இதெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா டெக்கரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. அழகாக இந்த தண்ணி இதெல்லாம் பண்ணுறது. இப்போ நான் இங்கே சென்ட்ரல்லேருந்து நான் இதுக்கு பலவரம் போகிறேன். சப்வேல இறங்கி போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. ட்ரெயினில் போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. பக்கத்தில் 21 கோடியே 73 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நடைபாதை மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதாகவும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கட்டமைப்புகள் அனைத்தும் உலக தரத்தில் அமைந்துள்ளதாக மெய்சில் இருக்கின்றன. பார்க்கறதுக்கு இப்போ நல்ல மாற்றமாக இருக்குது. எல்லாம் ஒரு கடலோர இயற்கை காட்சி மாதிரி நல்ல சில்லுன்னு காற்று வருது. உட்காந்து பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த புதுசாக போட்டுக்கிற நேல் கூட இந்த இதுவெல்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. ஒரு ஃபாரின் இது மாதிரி ஒரு ஃபீல் வருது. 1 இயர் ஆச்சுங்க மேடம். அதுக்கு முன்னாடி வரும்போது இந்த இதெல்லாம் போடல. இப்போ எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. மேலும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயர் போன்று சென்ட்ரலில் மத்திய சதுக்கம் அமையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசி. உக்ரைனின் மரியுபோல் நகரில் சிக்கியுள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ரஷ்ய ராணுவம் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 36வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சித்த போதும் அந்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்து வருகின்றன. உக்ரைன் தலைநகர் கீவ், மரியுபோல், கார்கிவ், கார்சன் உட்பட பல்வேறு நகரங்களில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. தொடர் தாக்குதலால் உக்ரைனின் துறைமுக நகரான மரியுபோல் முற்றிலும் உருக்குலைந்து காணப்படுகிறது. 4 லட்சம் பேர் வசித்த அந்நகரில் தற்போது 1,60,000 பேர் உணவு, உடை, மின்சாரம், குடிநீர் வசதிகள் ஆகியவை இன்றி சிக்கியுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கூறியுள்ளது. அவர்களை மீட்கும் நடவடிக்கையாக மரியுபோலில் போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனிய பாதுகாப்பு தளங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்படும் வீடியோக்களை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ரஷ்ய படைகளின் தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த சில பகுதிகளை உக்ரைன் படைகள் மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளன. இந்நிலையில் ரஷ்ய ராணுவத்தினர் சொந்த நாட்டு போர் விமானங்களையே சுட்டு வீழ்த்துவதாக இங்கிலாந்து உளவுத்துறை தெரிவித்துள்ளது. போதிய ஆயுதங்களின்றி உயர் அதிகாரிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த ஆயுதங்களையே அழிப்பதாக இங்கிலாந்து கூறியுள்ளது. இதனிடையே ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லவ்ரோவின் டெல்லி வருகைக்கு அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன. வெள்ளிக்கிழமை டெல்லி வரும் சர்ஜி லவ்ரோவ் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச உள்ளார். குவாட் நாடுகளின் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா மற்ற உறுப்பினர்களைப் போல் அல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிராக கருத்துக்களை கூறாமல் இருந்து வருகிறது. உக்ரைன் மீதான போரில் சரியான பக்கத்தில் இந்தியா நிற்க வேண்டும் என்று இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நாகாலாந்து, அசாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்ட வரம்பு பகுதிகள் குறைக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். அசாமில் 23 மாவட்டங்களில் முழுமையாகவும், ஒரு மாவட்டத்தில் பகுதியாகவும், மணிப்பூரில் 6 மாவட்டங்களில் 16 காவல் நிலையங்கள் மற்றும் நாகாலாந்தில் 7 மாவட்டங்களில் 15 காவல் நிலையங்களின் வரம்பில் வரும் பகுதிகளில் ஆயுதப்படை சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய அமித் ஷா, தொடர் முயற்சியால் பாதுகாப்பு சூழ்நிலை மேம்பட்டு உள்ளதுடன் வேகமாக வளர்ச்சி பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி திரும்பி உள்ளதாகவும் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு யோகா குரு பாபா ராம்தேவ் மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஹரியானா மாநிலம் கர்னல் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த பாபா ராம்தேவிடம் எரிபொருள் விலையேற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ராம்தேவ், இதுபோன்ற கேள்விகளை கேட்கக்கூடாது என்றும் அந்த கேள்வியை மீண்டும் கேட்டால் உங்களுக்கு நல்லதல்ல என்றும் செய்தியாளரை பார்த்து ஆவேசமாக கூறினார். எரிபொருளுக்கான வரியை குறைத்து வரி வருவாய் குறைந்து விட்டால் அரசாங்கத்தை எப்படி நடத்துவது என்றும் கேள்வி எழுப்பினார். பணவீக்கத்தை குறைப்பது அவசியம் என்று கூறிய ராம்தேவ், நெருக்கடியான சூழலில் மக்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதுடன் தான் கூட அதிகாலை 4 மணிக்கு எழுந்து இரவு 10 மணி வரை வேலை பார்ப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். நாகை அருகே மாணவி தற்கொலைக்கு காரணமான கல்லூரி நிர்வாகத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. நாகை பாப்பாகோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசியோதெரபி படித்த மாணவி சுபாஷினி கல்வி கட்டணம் செலுத்தாததால் வகுப்புக்கு வெளியில் நிற்க வைக்கப்பட்டுள்ளார். இதனால் மனமுடைந்த அவர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து கல்லூரி நிர்வாகம் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே மாணவி தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யாமல் சடலத்தை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போக்குவரத்து பாதிக்கப்படவே மறியலை கைவிட்டு நாகை அரசு மருத்துவமனை முன்பு பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
தாராபுரம் அருகே விவசாயி ஒருவரின் கவனத்தை திசை திருப்பி 6,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த துரைராஜ் உடுமலை சாலையில் உள்ள வங்கியில் அடகு வைத்த நகையை மீட்கச் சென்றுள்ளார். அப்போது ஆண்டு இறுதி கணக்கு முடிவடைவதால் அவரை பிறகு வருமாறு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் தனது வாகனத்தின் டேங்க் கவரில் பணத்தை வைத்தவாறு துரைராஜ் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். இதை நோட்டமிட்ட இருவர் ஆனந்த ஜோதி மேடு என்ற இடத்தில் பணம் கீழே விழுந்து விட்டதாக கூறியதை நம்பி துரைராஜ் இறங்கி சென்றுள்ளார். அப்போது அவரது வண்டியில் இருந்த 6,50,000 ரூபாயை கொள்ளையர்கள் எடுத்துக்கொண்டு தப்பினர். இந்த சம்பவம் குறித்து விவசாயி துரைராஜ் அளித்த புகாரின் பேரில் தாராபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இமாச்சல பிரதேசம் உனா மாவட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான குடிசைகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. பது எனும் இடத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வசித்து வந்த குடிசை பகுதியில் எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்றியுள்ளது. காற்று பலமாக வீசியதில் அடுத்தடுத்து இருந்த குடிசைகளுக்கும் தீப்பற்றியது. தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் பெரும்பாலான குடிசைகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் இருப்பிட வசதி ஏற்படுத்தி தரப்படும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா வேட்டை ஆபரேஷன் 2.0 மூலம் 2 நாட்களில் 350 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. போதைப் பொருட்களை ஒழிக்க கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை கஞ்சா வேட்டை ஆபரேஷன் நடத்தப்பட்டது. இதன் மூலம் குட்கா கடத்தல் தொடர்பாக 8,142 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7,708 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 5.31 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கஞ்சா கடத்தல் தொடர்பாக 1,272 வழக்குகள் பதியப்பட்டு 1,221 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2.35 கோடி மதிப்பிலான 2,299 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நடைபெறும் கஞ்சா வேட்டை ஆபரேஷன் 2.0 மூலம் கடந்த 2 நாட்களில் 300 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் இயக்கத்துடன் தொடர்பில் இருந்ததாக மருத்துவர் சுப்பையா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தஞ்சை மாணவி லாவண்யா மரணத்திற்கு நீதி கேட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்ட ஏபிவிபி அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை புற்றுநோய் துறை தலைவர் சுப்பையா நேரில் சந்தித்தார். இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சுப்பையாவின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மீதான விசாரணையை 12 வாரங்களில் முடிக்கவும் அரசுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வெழுதும் மாணவர்களுக்கு ஹைடெக் லேப் மூலம் முழுமையான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். மதுரை புதுநத்தம் சாலையில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நினைவு நூலக கட்டுமான பணிகளை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வரை ஓய மாட்டோம் என்றார். இன்றைக்கு இந்த ஹைடெக் லேப் மூலமாக இதுக்கான கோச்சிங் பேரில் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு கண்டிப்பாக விலக்கு தேவை. அது நம்ம நாட்டில் அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் அது நுழையக்கூடாதுங்கிறது தான் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். கண்டிப்பாக அதை விலக்கு பெறும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.